ஹிட்லரின் நம்பர் 1 ஆயுதம். எஸ், ஆனால் இந்த ஆயுதத்தால் யாரையும் தாக்கவோ இல்லை காயப்படுத்தவோ முடியாது. அப்புறம் எப்படி இது ஆயுதம்? இதால் யாரையும் தாக்கவோ இல்லை காயப்படுத்தவோ தான் முடியாதே தவிர யாராலையுமே நினச்சி கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய அழிவுகளை இது ஒரு காலத்தில் உருவாக்கியிருக்கு. 2ஆம் உலகப் போரோட ஆரம்ப காலகட்டங்களில் ஹிட்லரோட படை மிகப்பெரிய வெற்றி அடைய இதுதான் முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அதே சமயம் அந்த போரோட கடைசி காலகட்டங்களில் ஹிட்லரோட படை மிகப்பெரிய தோல்வியை தழுவவும் இதுதான் முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. 2ஆம் உலகப் போர் மட்டும் இல்லை, உலக சரித்திரத்தையே புரட்டி போட்ட அந்த ஒரு விஷயம்தான் எனிக்மா. எனிக்மானா என்ன? அது இந்த உலகத்தில் என்னென்ன மாற்றங்களை உருவாக்கியிருக்கு, அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். Hi, this is Rakesh. The history awaits. எனிக்மா அப்படிங்கிறது ஒரு மெஷின். மெசேஜை என்கிரிப்ட் பண்ணி சென்ட் பண்ணுற ஒரு சாதாரண மெஷின். மெசேஜ் என்கிரிப்ட் பண்ணுறது வேணா இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம். ஆனால் 2ஆம் உலகப் போர் டைமில் பல ஆயிரம் பேர் இந்த மெஷினை டீகோட் பண்ணுறதுக்காக இரவு பகல் பார்க்காம வேலை பார்த்தாங்க. ஏன்னா 2ஆம் உலகப் போர் டைமில் ஹிட்லரோட படைகள் எதிரிங்களுக்கு தெரியாமல் இந்த மெஷின் மூலமாக தான் ரகசிய தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இது மூலமாக தான் அவங்க பல வெற்றிகளையும் தொடக்கத்தில் அடைஞ்சாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஜெர்மன்ஸோட தாக்குதல் திட்டங்கள், அவங்களோட சப்மரைனோட டீட்டெயில்ஸ், யூபோட்ஸ், ஃபைட்டர் பிளேன்ஸ், அவங்களோட படைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இந்த மாதிரியான தகவல்களை எதிரிங்களுக்கு தெரியாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி தகவல்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவே ஜெர்மன்ஸ் கண்டுபிடிச்சது தான் அந்த காலகட்டத்தில் இருந்ததுலேயே ரொம்பவே சிக்கலான, யாராலையுமே பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட எனிக்மா மெஷின். இந்த எனிக்மா மெஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜை சென்ட் பண்ணுறவரோட எனிக்மாலையும் மெசேஜை ரிசீவ் பண்ணுறவரோட எனிக்மாலையும் ஒரே அல்காரிதம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு என்கிரிப்ஷன் கீயும் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அல்காரிதமை டெய்லி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் என்ன அல்காரிதம் அப்படிங்கிறத ரொம்பவே ரகசியமாக தான் தெரியப்படுத்துவாங்க. அந்த தேதியில் மட்டும்தான் அன்னைக்கு என்ன அல்காரிதம் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இந்த எனிக்மா மெஷின் மூலமாக தெரியப்படுத்துகிற அந்த என்கிரிப்டட் மெசேஜை எதிரிங்க தெரிஞ்சுக்கிட்டா கூட அதில் இருக்கிற உண்மையான அர்த்தத்தை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. உதாரணத்துக்கு, எதிரிங்களுக்கு ஒரு என்கிரிப்டட் மெசேஜ் கிடைக்குது அப்படின்னு வச்சுப்போம். அது பார்க்க இப்படி தான் இருக்கும். இதுக்கு எந்தவித அர்த்தமும் கிடையாது. ஆனால் இதோட உண்மையான அல்காரிதமும் என்கிரிப்ஷன் கீயும் வச்சு இந்த மெசேஜை டீக்ரிப்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதோட உண்மையான அர்த்தம் கிடைக்கும். இதுதான் அதோட உண்மையான அர்த்தம். சரி, இப்போது இதை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது A to Z வரைக்கும் இருக்கிற ஆல்ஃபபெட்ஸை ஒரு நம்பர் கூட மேட்ச் பண்ணிப்போம். அதாவது ஏனா 1, பினா 2, சினா 3, இப்படி Z வரைக்கும் பண்ணிடுவோம். இதை தான் நம்ம கீ அப்படின்னு சொல்லுவோம். இப்போது சீக்ரெட் அப்படிங்கிற மெசேஜை கீ யூஸ் பண்ணி 19, 5, 3, 18, 5, 20ன்னு ஒரு பேப்பரில் எழுதி என்னோடய ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போது இதை நடுவில் யாராச்சும் பார்த்தா கூட அவங்களுக்கு நம்பர்ஸ் தான் தெரியுமே தவிர அவங்களால அந்த மெசேஜை படிக்க முடியாது. ஆனால் இது என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சேரும்போது இந்த நம்பர்ஸை டீகோட் பண்ணி அதில் இருக்கிற சீக்ரெட் அப்படிங்கிற மெசேஜை அவனால் படிக்க முடியும். ஏன்னா அவனுக்கு கரெக்டான அல்காரிதமும் கீயும் தெரியும். இந்த மெஷினை டீகோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆயிரம் பேர் பல வருஷமாக இரவு பகலாக உழைக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவங்களால 1% கூட வெற்றி அடைய முடியல. ஏன்னா எனிக்மாவோட அல்காரிதம் 24 ஹவர்ஸில் சேஞ்ச் ஆயிரும். ஸோ 24 ஹவர்ஸில் 159 மில்லியன் காம்பினேஷன்ஸை ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ தான் ஆலன் டியூரிங் அப்படிங்கிற ஒருத்தர் வாண்டடாகவே பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான M16ல் வந்து ஜாயின் பண்ணுறாரு. எனிக்மாவை டீகோட் பண்ணுறதையே அவரோட முழு நேர வேலையாக எடுத்துக்கிட்டு களத்தில் இறங்குறாரு. அவரோட ஐடியாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெஷினை தோக்கடிக்கிறதுக்கு நம்ம அதே மாதிரி இன்னொரு மெஷினை தான் உருவாக்கணுமே தவிர 1000 பேர் 24 மணி நேரம் வேலை செய்கிறதுல எந்த வித பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது தான். அப்படி அவர் எனிக்மாவை டீகோட் பண்ணுறதுக்காக உருவாக்கின மெஷின் தான் கிறிஸ்டோபர். தன்னோட கடின உழைப்பால் யாராலையுமே டீகோட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த எனிக்மாவையே அவர் டீகோட் பண்ணார். அவர் டீகோட் பண்ண வருஷம் 1941.
அப்படி எனிக்மாவை அவர் டீகோட் பண்ணதுனால தான் ஹிட்லர் படைகளோட தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஈஸியாக பிரிட்டனால் முறியடிக்க முடிஞ்சது. ஜெர்மனியோட சப்மரைன்ஸ் எல்லாத்தையுமே உரு தெரியாமல் அழிக்க முடிஞ்சது. ஆனால் அந்த காலகட்டத்தில் எனிக்மாவை டீகோட் பண்ணதை இந்த உலகத்துக்கு தெரிவிக்காமல் மறைச்சிட்டாங்க. ஏன்னா இந்த உண்மை வெளியே தெரிஞ்சதுன்னா ஜெர்மனி எனிக்மாவோட மொத்த அல்காரிதத்தையும் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதனால இந்த உண்மையை உலகத்துக்கு தெரிவிக்காமல் மறைச்சிட்டாங்க. பிரிட்டன்ல இருந்த ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரிஞ்சிருந்தது. எனிக்மா மெஷின் டீகோட் பண்ணப்பட்டதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 50 வருஷமாக ரகசியமாக தான் வச்சுருந்தாங்க. எனிக்மாவை டீகோட் பண்ணுறதுக்காக ஆலன் டியூரிங் செஞ்ச மிஷின் டியூரிங் மிஷின் ஆச்சு. அதை தான் நம்ம இன்னைக்கு கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ்னு சொல்லி எங்கேயோ போயிட்டோம். ஆனால் இதுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தது ஹிட்லரோட எனிக்மா மிஷின் தான். ஏன்னா எனிக்மா மிஷின் இருந்ததுனால தான் நமக்கு டியூரிங் மிஷின் கிடைச்சிது. டியூரிங் மிஷின் இருந்ததுனால தான் நமக்கு கம்ப்யூட்டர்ஸ் கிடைச்சிது. எனிக்மா முறியடிக்கப்பட்டதுனால தான் 2ஆம் உலக போர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவடைஞ்சது அப்படின்னும், அதனால 14 மில்லியன் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க.